ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வார்த்தைகள் தான். அப்போ சனி அப்படிங்கக்கூடிய கிரகம் ஒரு வார்த்தையை குறிப்பிடுது. அதை வந்து காரகம்னு சொல்லி ஜோசியத்தில் சொல்றாங்க. சனி அங்க ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இவருடைய எலும்பு மண்டலங்கள் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு அர்த்தம். சனியை நிறைய பேர் ஆயுள் காரகன் குறிப்பிடுறாங்க. ஆயுள்னா என்ன நினைக்கிறீங்க? சாவுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஆயுள்னா என்னன்னா வாழ்நாள்னு அர்த்தம். அப்ப சனி என்ற கிரகம் வக்ரமாகி இருந்தா அவருக்கு தொழில் ரீதியான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்ப சனினா எனக்கு ஒன்று புரியும். சனினா பகவான் கிடையாது. சனினா இப்ப மக்கள் நம்புறாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று கெடுதல் பண்ணா அதை போய் கும்பிட்டா சரியாயிரும் நம்புறாங்க இல்லைங்களா? அதனால பகவான் நம்புறாங்க. இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்தில் ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அவர்கிட்ட நிறைய கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களை மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் அந்த பேரை சொன்னாலே கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு மாதிரி வந்துடும். இப்போ இந்த சனி பயிற்சிலாம் நடக்கும்போது எல்லாரும் எக்ஸாம் மார்க் மாதிரி அப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டுப்பாங்க, உனக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சனி வக்ரம் அப்படின்னா என்ன, அது வந்து ஒரு பார்ட். அதே மாதிரி சில ஜாதகக்காரர்களுக்கு அந்த சனி பகவான் அள்ளி கூட கொடுக்குறாரு, சிலருக்கு ஏனோ ஓர வஞ்சனை நடக்குது. ஸோ அதை பற்றின விஷயங்கள்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒவ்வொரு கிரகத்தையும் வெவ்வேறு கோணத்தில் ஜோசியர்கள் அனலைஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ பேசுறது எல்லாமே காமன் அஸ்ட்ராலஜர்ஸருடைய வியூ, ஓகேங்களா? அப்போ வந்து ஜோசியர்கள் ஒரு கிரகத்தை வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. இப்போ ஒரு புக்கு படிக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே, இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம்னு சொல்கிறேன். இப்போ செப்டம்பர் மாதம்னு நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க? உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் ஓடி இருக்கும் இல்லையா? செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? செப்டம்பர் மாதம் அதுக்கு ஏதாச்சும் உருவங்கள் இருக்கா? இல்ல. ஆனா செப்டம்பர் மாசம்னே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருது இல்லையா? செப்டம்பர் மாசம்னா என்னன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? அதுக்குள்ள என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்ல விளக்க தெரியாது. அப்போ அது ஒரு புரிதல் இல்லைங்களா? அப்ப செப்டம்பர் மாசத்துல இன்னைக்கு என்ன தேதின்னு சொன்னா அது ஒரு புரிதல். அப்போ இந்த புரிதல் அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது இல்லையா? இது ஒரு லாங்குவேஜாக நம்ம சொல்கிறோம். இது வந்து என்ன, இது எத்தனை வருஷமா பழகிட்டு சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருக்கீங்க. அதனால இதனுடைய ஃபீல், இதுக்கு ஒரு பெரிய உருவம் இருக்குது நம்மளுக்குள்ள. செப்டம்பர் மாதம்னா ஒரு பெரிய உருவம் இருக்குது. அந்த உருவகங்களை உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய ஃபீலை புரிஞ்சுக்க முடியும். அப்போ இதே மாதிரியே எல்லாமே குறிகாட்டிகளாகத்தான் பார்க்குறோம். இப்போ 8ன்னு நான் சொல்கிறேன், 8ன்னொடனே உங்களுக்கு அது பிளாங்காக இருக்கும். 8 மணின்னொடனே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்துடுது. 8வது மாதம் அப்படின்னோடனே இன்னொரு ஃபீல் வந்துடுது, சரிங்களா? அப்போ 8ஆம் தேதினோடனே ஒரு ஃபீல். அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ள கடக்குன்னு ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் லாங்குவேஜ் தான். இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகேட்டர்ஸ்னு சொல்கிறோம், குறியீடுகள், வாழ்க்கை சம்பந்தமான குறியீடுகள். இதே போலவே வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் குறியீடுகள் தான். இப்போ நீங்கள் செப்டம்பர் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு உடனே புரியுது இல்லையா? அது மாதிரி சூரியன்னா எனக்கு ஒன்று புரியும், ஏன்னா என்னுடைய பயிற்சி தானே. அப்போ சனினா எனக்கு ஒன்று புரியும். சனினா பகவான் கிடையாது. சனினா இப்போ மக்கள் நம்புறாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று கெடுதல் பண்ணால் அதை போய் கும்பிட்டா சரியாயிரும் நம்புறாங்க இல்லைங்களா? அதனால பகவான் நம்புறாங்க. அதுவே சைனை சரண். சைனை சரண்னா, சைனைனா வந்து ஸ்லோன்னு அர்த்தம், சரண்னா நகர்பவர். அதுவே சைனை சரண் சமஸ்கிருதத்தில். அதை வந்து சனீஸ்வரன் இவங்க மாற்றிட்டாங்க, ஓகேங்களா? ஓகே, அப்போ சைனை சரணை வந்து சனீஸ்வரனை மாற்றிட்டாங்க. ஏன்னா ஏதாச்சும் அப்படி பேர் வச்சா அவர் நல்லது பண்ணுவாருன்ற மாதிரி. ஓகே, அப்போ இதெல்லாம் லாங்குவேஜ். அப்போ இந்த லாங்குவேஜ் என்னவா மீன் பண்ணுதுன்றப்ப இந்த ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே இதெல்லாம் எங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்களேன். அப்போ சனி அப்படிங்கிற பிளானட்டு ஏதாச்சும் ஒரு வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த சனிக்கு சில ஐடியாலஜி இருக்குது. இப்போ மா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொன்னால் அது என்னது அப்படின்னா அம்மா. அதை நான் ஒரு மதர்னு சொல்லிட்டேன்னு என்ன செய்வீங்க? அதுவும் அம்மா தானே, ஆனால் வேற லாங்குவேஜ். அப்போ வேறையா சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதுபோல் அப்போ அம்மாவுக்கு ஜோசியத்துலேயும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது, சந்திரன் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வார்த்தைகள் தான். அப்போ சனி அப்படிங்கக்கூடிய கிரகம் ஒரு வார்த்தையை குறிப்பிடுது. அதை வந்து காரகம்னு சொல்லி ஜோசியத்தில் சொல்கிறாங்க. காரகம்னா என்னன்னா, சந்திரன் மாதா காரகன், சூரியன் பிதா காரகன் அப்படின்றப்ப அவனை குறிப்பவன். அப்போ சனிக்கும் சில காரகங்கள் இருக்கு. இப்போ காலை வந்து சனின்னு குறிப்பிடுறாங்க. கால் அப்படின்னா காலுக்கும் சனிக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் சனியை வைத்து நான் காலை தெரிந்து கொள்ளலாம். அப்போ என் உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து எலும்பு மண்டலங்கள், நரம்பு மண்டலங்கள்லாம் சனி. அப்போ சனி அங்கே ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இவருடைய எலும்பு மண்டலங்கள் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சம்திங் புரிஞ்சுக்குங்களா? அப்போ இது ஒரு லாங்குவேஜ் தான். அப்போ இது கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைக்கல, காலம் என்ற ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சிஸ்டத்து வழியாக, ஏன்னா நம்ம காலத்துக்குள்ளே தானே இருக்கிறோம். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வேறு மாதிரி இருப்பேன். ஏன்னா காலம் என்ன மாற்றிடுது. அப்போ காலம் தான் என்ன மாற்றிக்கிட்டே போகுது ரெகுலராக. நான் சின்ன வயசுல இருந்த ஆள், அப்போ வேற ஒரு ஆள் இல்லை, நானே தான் இல்லைங்களா? அப்போ இந்த சனி என்ற கிரகம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சில உறுப்புகளை குறிக்குது, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சம்பவங்களை குறிக்குது, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில துன்பங்களை குறிக்குது. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே
நான் கிரகங்களாக பிரிக்கிறேன். எப்படி பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் 5 பூதங்களாக பிரிக்கிறாங்க. இப்போ பஞ்சபூதங்கிறது என்னன்னா எல்லா எலமெண்ட்டும் எல்லா பொருள்களும் இந்த 5 எலமெண்ட்டினுடைய கூட்டுக்கலவையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது போல நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே கிரகங்களுடைய கூட்டுக்கலவையாக தான் இருக்குது. அதை நான் பிரிக்கிறேன், என்னுடைய பார்வையில் பிரிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எல்லாத்தையும் நான் வந்து காரகங்களாக பிரித்து வைத்திருக்கிறேன். அப்போ ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே அந்த ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரி இவருடைய ஜாதகத்தில் வெயிட்டேஜ் எடுக்குது, பல நிர்ணயம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் என்ன ஆயிருக்கு, இந்த கிரகம் என்ன ஆயிருக்கு, இந்த கிரகம் என்ன ஆயிருக்குன்னு பார்க்குறோம். இந்த கிரகங்கள்னு நான் சொல்கிறது போல் பாவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோசிக்காரங்க. பாவம்னா என்னென்னா நம்ம பூமி இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம பூமியிலேருந்து பார்க்குறப்ப சந்திரன் அங்கே இருக்குது, சூரியன் அங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதை தான் வந்து கட்டத்தில் எழுதுகிறோம். ஆனால் இந்த பூமி இப்படியே இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த வாட்ச் என்ன அப்படின்னா நீங்கள் டைம் பார்க்குறதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு பூமி சுற்றுது இல்லைங்களா, இதை நான் மினியேச்சர் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா. பூமி சுற்றுறதை வச்சு நான் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா. அப்போ எல்லாமே நம்மளுடைய பார்வை தான். அப்போ இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுறத ஜாதகத்தில் எழுதணும் இல்லையா. அப்போ சந்திரன் எழுதுகிறோம், சூரியன் எழுதுகிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றுறதை வந்து லக்னம்னு எழுதுவாங்க. அப்போ நான் கிழக்கு கீழ்வானத்தில் தான் எல்லாத்தையும் புதுசாக பார்க்குறேன். கிழக்கு கீழ்வானம் என்பது நான் புதிதாக பார்க்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச பகுதி. அது அடுத்தடுத்த செகண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு, புதுசாக நான் பார்த்துட்டே வரேன் இல்லைங்களா. அந்த இடத்த லக்னம்னு எழுதுகிறோம். அந்த லக்னத்திலிருந்து கால்குலேஷன் ஆரம்பிக்கிறாங்க, அது பாவகம்னு சொல்கிறாங்க. அப்போ 1ஆம் பாவகம் அங்கேயும் நான் வந்து சந்திரன் ஒன்று சூரியன் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா. அதுமாதிரி அவங்க 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம். அப்போ 4ங்கிறது மண்மனை வீடு வாகன சுகம், 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியம், 6ஆம் வீடு என்பது ருணரோக சத்ரு, 7ஆம் வீடு என்பது களத்திரம் அப்படின்றத ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி நான் வந்து கிரகங்களை வச்சு நான் சுற்றி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டனோ அதே போல் ஜோசியர்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாவங்களாகவும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பாவங்கள் என்பது 10ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் சனி குறிப்பிடக்கூடிய இடம். அப்போ 10ஆம் பாவம் 11ஆம் பாவங்கிறது தொழில் மற்றும் அதனால் வரக்கூடிய லாபம். அப்போ தொழில் மற்றும் வரக்கூடிய லாபங்களை சனி குறிப்பிடுகிறது. சனியை நிறைய பேர் ஆயுள்காரகன் குறிப்பிடுறாங்க. ஆயுள்னா என்ன நினைக்கிறீங்க, சாவுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்கிறப்ப ஆயுள்னா மக்கள் அப்படி தான் நம்புகிறாங்க. ஆனால் ஆயுள்னா என்னன்னா வாழ்நாள்னு அர்த்தம் இல்லையா. நம்ம வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு நடு சென்டர் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆயுள்னா செத்து போகிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஆயுள்காரகன். அப்போ வாழ்க்கையினுடைய நீளத்தை குறிப்பிடுபவர் சனி. அப்போ எதெல்லாம் குறிக்கிறாரு சனின்றதை பார்த்துட்டு அந்த சனி கெட்டு போயிருந்தா அல்லது சனி பவர் ஆகிட்டா, 10ஆம் இடம் கெட்டு போயிட்டா, 10ஆம் இடம் பவர் ஆகிட்டா, அந்த விஷயத்தை ஜாதகர் மிக முக்கியமான விஷயமாக வாழ்க்கை ஃபுல்லாக குழப்பிக்கிட்டே இருப்பார். இவ்வளோதான் சப்ஜெக்ட், ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஜோசியம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம சனிக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் நேரடியாக சனி தானே கேட்டுருக்கீங்க. அப்போ ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் வக்ரமாக இருந்தால், வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த மூணுமே ஒன்று தான். வக்ரமாக இருந்தால் வக்ரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளால் முடியாது. அதுக்கு கால்குலேஷன்லாம் பண்ணி கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரில் போட்டிருப்பீங்க, உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா தெரிஞ்ச ஜோசியர்கிட்டையோ இல்லைன்னா நெட்லேயோ எங்கே உங்களுடைய பிறந்த தேதி இன்புட் பண்ணாலும் ஜாதகம் வந்துடும். அதில் வக்ரம்னு குறிப்பிட்டிருக்காங்களான்றதை மட்டும் பார்க்கணும். அப்போ சனி என்ற கிரகம் வக்ரமாகி இருந்தால் அவருக்கு தொழில் ரீதியான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அவர் பிறக்கிறப்ப அவர் குடும்பம் ரொம்ப நலிவடைந்த நிலையில் இருந்திருக்கும். யாரெல்லாம் ஒரு குடும்பம் பிறக்கிறப்ப அந்த குழந்தை பிறக்கிறப்ப நலிவடைந்த நிலையில் இருந்துச்சோ அவங்க குடும்பத்தில் அந்த குழந்தைக்கோ இல்லைனா அவங்க குடும்பத்தில் யாருக்கோ சனி வக்ரம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தை வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரும். இந்த நபருக்கு 28 வயசு ஆகும் பொழுது ஜாலியாக இருந்த லைஃபு பிரட்டி போட்ட மாதிரி இவருக்கு அங்கீகாரமே கிடைக்காம போயிடும். அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 35 வயது வந்ததுக்கு பிறகு இவர் டாப்பில் வந்துடுவார். எல்லா சனி வக்ரமானவங்களும் 28 to 36 வயசு வரைக்கும் போராட்டங்களை சந்திச்சே ஆக வேண்டும். அப்படியே சொல்லிடலாம். 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் யாருக்கெல்லாம் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போச்சோ உன் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கானா பார்த்தா அப்படியே இருக்கும். ஓகேங்களா. அப்போ சனி என்றது தொழிலை குறிப்பிடக்கூடியதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ சனி ஒரு ஜாதகத்தில் டேமேஜ் ஆயிருந்தால் அவருடைய தொழில் வீணாக போயிடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பெருசாக வந்துடுவார். யாரெல்லாம் சொசைட்டியோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கிறேன், எங்கள் ஊரில் வந்து சாக்கடை ஏதாச்சும் அடைச்சிருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க? அந்த ஏரியா கவுன்சிலருக்கு ஃபோன் அடிப்பாங்க. அப்போ லைட் எரியலையா, கவுன்சிலருக்கு வார்டு மெம்பருக்கு ஃபோன் அடிப்பாங்க. ஏதாச்சும் பட்டா வேணுமா, நேராக வார்டு மெம்பருக்கு. அப்போ மக்கள் தன்னுடைய வாழ்க்கைக்காக யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் சனி அதிகாரமானவங்க. அப்போ கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, லோக்கல் பஞ்சாயத்து ஆஃபீஸு, இது மாதிரி விஏஓ, இது மாதிரி போஸ்டிங்கில் இருக்கிறாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாமே சனி பவரானவங்க. சனி பவர் ஆகாமல் இருக்க வரைக்கும் அவங்களால சமூக பணி ஆற்ற முடியாது. நீங்கள் அவங்க வந்து நல்லது பண்ணுறாங்க, கெட்டது பண்ணுறாங்க, ஃப்ராடு பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்கன்றதை கடந்து புரியுது அவங்க உதவுறாங்க இல்லையா. அப்படி உதவாட்டினா சமூகம் இருக்காது இல்லையா. அப்போ உங்கள் தெருவில் இன்னும் லைட் எரியுதுல்ல, அப்போ ஊழல் நிறைஞ்சு போயிடுச்சா இருளாக இருக்கும் இல்லையா, எரியுது. அது நீங்கள் வேலை ஆகணும்னு கொடுத்து கெடுக்குறீங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ சமூக பணிக்குள்ளே வர்றதுக்கு சனி பவராக இருக்கணும். அப்போ சமூக பணியில் வரவங்க எல்லாத்துக்குமே சனி பவராக இருக்கும். இந்த சனி பவரானவங்க பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அசிங்கமான வேலை இருந்தால் கூட சட்டை கழட்டி போட்டு செஞ்சுருவாங்க. ஏன்னா அதுக்கு சனி பவராக இருக்கும். அதனால தான் அது கீழ்நிலை தொழில்னு ஜோசிய தொழிலில் சொல்கிறாங்க. ஜோசியத்தில் சனி என்பது கீழ்நிலை தொழில் எழுதியிருப்பாங்க. அப்போ அது கீழ்நிலை தொழில் இல்லை, எல்லாரும் செய்கிறதுக்கு சங்கடப்படக்கூடிய தொழில்.
அது அவர் படக்குன்னு செஞ்சிருவார். அது அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவர் கலெக்டராகவே இருந்தாலும் நிறைய பேர் பார்க்குறோம் இல்லைங்களா, டிவியில் பார்ப்போம், கலெக்டர் என்ன செய்வார், இறங்கி கூட்டிக்கிட்டு இருப்பார். இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்னன்னா க்ளீன் ஒர்க், அதாவது சமூகத்தை தூய்மை செய்யக்கூடிய பணிகள். அப்போ இந்த துப்புரவு பணி, தூய்மை பணி, சமூக பணி செய்யறதுலாம் அந்த சனி தான். யாருக்கெல்லாம் ஊரில் இருந்து பொழப்பு நடத்த முடியாமல் ஊரை விட்டு ஒடியாந்து வேறு இடத்துல பொழைக்க வராங்களோ அவங்கெல்லாம் சனி வலுத்தவங்க. அப்போ சனி 7.5 சனிங்கிறத கடந்து அது பொதுவாக மக்கள்கிட்ட கிளிஜோசி மாதிரி 7.5 சனின்ற அந்த வார்த்தை. டெக்னிக்கலாக போகணும்னா சனி ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இந்த 7.5 சனி, அட்டமத்து சனி, இதெல்லாம் மக்களை குழப்புறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கை எல்லாமே முன்னேற்றம் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி எங்கே இருந்தால் நடக்கும், அவ்வளோதானே தவிர அப்போ சனி நான் சொல்லக்கூடிய வக்கர பரிவர்த்தனை நிலை, விளிம்பு நிலை, ஆட்சி கிரகங்களாக இருக்கிறது. அதாவது மேசராசிலேருந்தால் நீசம், துலாத்துலேருந்தால் உச்சம், மகரம் கும்பத்துலேருந்தால் ஆட்சி. இந்த ராசிகளில் சனி இருந்தால் நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா பூர்வீக குழப்பங்கள் வரும். நான் நான் ஒரு 7-8 வயசு இருக்கும்போது நான் ஓடி வந்திருப்பேன். எங்கள் பாட்டி என்னை தூக்கி கொஞ்சிக்கிட்டே கூட்டு போயிருக்கோம். எங்கள் வீடுகளில் ஃபுல்லாக வெறும் கூட்டமாக இருப்பாங்க. ஊர் திருவிழாவுக்கு போயிருப்போம். நல்லா கேன்னு இருக்கும். ஒரு சப்பாத்தி சுட்டா கூட 5 கிலோ மாவு வாங்கி தான் சுடணும் இல்லைங்களா. அப்படியே உட்காந்து தின்னுக்கிட்டே இருப்பாங்க, சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எங்கள் அத்தை சட்னி அரைக்கும், எங்கள் சித்தி இட்லி சுடும். இப்படி தான் இருந்திருக்கும் குடும்பம். இந்த குடும்பம் ஒரு அப்படியே உடஞ்சி செதிலாக மாறி ஒரு ஆள் கூட பேச மாட்டான். ஒருத்தண்ட இவன் அமெரிக்காவுக்கு போயிருப்பான், இவன் சுவிட்சர்லாந்தில் இருப்பான், இவன் சென்னையில் இருப்பான், அவன் மதுரையில் இருப்பான். பாட்டி யாருக்குமே சோறு இல்லாமல் செத்து போய் கிடக்கும். இந்த மாதிரி ஒரு குடும்பம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இதெல்லாம் சனி வளர்த்த குடும்பம். இது இந்த ஜெனட்டிக்கை உடச்சி வேறு ஜாதிகள் உள்ள திருமணத்தை பண்ணும். அப்போ சனி வலுத்தால் இது நடக்கும். அப்போ சனி வலுத்தால் இவங்க சொசைட்டிக்குள்ளே ஒரு ஆளாக வந்துடுவாங்க. குடும்பம் உடஞ்சு போயிடும். அப்படி எவனாச்சும் ஒருத்தர் அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன செய்வான், ஊர்லேயே இருப்பான் இல்லைங்களா, சொந்த ஊரில். அவன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நான் மதுரைக்காரன், கையே கத்தி விரலே கத்தின்னு சொல்லி தன் பெருமையை பேசிகிட்டே ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருப்பான் உருப்படாமல். அப்போ இது மாதிரி வெளியே போனவங்களாம் சக்ஸஸ் ஆகிடுறாங்க. இப்போ சனி பவராக இருந்தவங்க எல்லாமே இது மாதிரி ஒரு தன்மை எடுக்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இடுப்பெலும்பு, கை கால் நரம்பு பிரச்சனைகள், மனப்பிறழ்வுகள். மேக்சிமம் ஒரு குடும்பத்தில் வயசானவங்களுக்கு மனம் செதஞ்சு போய் செத்து போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாத்துக்குமே சனி பவராக இருக்கும். ஏன்னா வயதானதால் வரக்கூடிய மனப்பிறழ்வுலாம் சனி தான். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே போல் இவருக்கு எப்பயுமே வேலையில் நிம்மதியாக இருக்காது. சொந்த தொழில் செஞ்சால் தான் சக்ஸஸ். அது வரைக்கும் இவர் என்ன செய்வார், சுற்றிக்கிட்டே இருப்பார். ஆனால் நாலேஜான ஆளுங்க, ஒர்க்கஹாலிக்கான ஆளுங்க, இது ஒரு குடும்பம் ஃபுல்லாகவே இருக்கும். அப்படி தான் ஒரு வேலையை கொடுத்தோம்னா தீயா இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவனுக்கு அங்கீகாரமே கிடைக்காது. எல்லாரும் முன்னால் போயிட்டே இருப்பான், இவன் மட்டும் அங்கேயே லேக் ஆகிட்டே இருப்பான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனியை குறிப்பிடுகிறது. அப்போ ஒரு ஜாதத்தில் சனி பவராக இருந்தால் இந்த மாதிரி பண்புகள் நடக்கும். இந்த சனி தசையோ சனி புத்தியோ இந்த சனியை சனி தூண்டும் பொழுதோ இந்த மாதிரி காலங்கள் எல்லாத்துலேயும் இந்த சனியினுடைய பவர் அதிகமாக வேலை செய்யும். அப்போ அந்த காலத்தில் இதனுடைய பண்புகள் அதிகமாக வேலை செய்யும். என் ஜாதத்தில் சனி பவராகவே இல்லை, ஆனால் சனி தசை வருதுனால இந்த மாதிரி ஒரு பண்பு அந்த காலத்தில் அவருக்கு நடக்கும். அப்போ பூர்வீக டச்சு, மரபு குழப்பங்கள், நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கணும்னு தோணும், ஆனால் காரணம் தெரியாது. காரணம் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா இவங்க சித்தப்பா 32 வயசு செத்து போயிருப்பாரு கிணத்துல விழுந்து. கரெக்டாக இவனுக்கு 32 வயசுல சாவணும்னு தோணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் சனியினுடைய தன்மைகள். இதெல்லாம் எதுக்குன்னு போய் டாக்டர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார், டாக்டர்கிட்ட கேட்குறப்ப உட்கார வச்சு பேசி அவரை பற்றிய ஹிஸ்ட்ரி எடுப்பார். லெட்டர்லாம் கொடுத்து எக்ஸாமில் எடுப்பாங்க. எக்ஸாமில் ஒன்றுமே அவன் என்ன எழுதி வச்சிருப்பான், எனக்கு சாகணும்னு தோணும் தான் எழுதி வச்சிருப்பான். அவனுக்கு தான் காரணம் தெரியாதே இல்லைங்களா. ஆனால் அந்த காரணம் ஜெனட்டிக்காக வரும். இந்த ஜெனட்டிக்காக வரக்கூடிய ரீசன்ஸ் எல்லாமே சனி. அப்போ ஜெனட்டிக்காக வர்றது, தொழில் ரீதியான பிரச்சனை, சமூகத்துக்கும் எனக்கும் உண்டான இடையில இருக்கிறது, நானாகவே முன்னேறணுன்ற ஆர்வம், இது எல்லாமே சனியினுடைய. அப்போ ஒரு ஜாதத்தில் சனி வலுத்தான்ற மீன் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு, ஆட்சி, உச்சம், நீச்சம், இதெல்லாம் சனி வலுத்தால். அப்படி இருந்தால் இந்த குணங்கள் அவங்களுக்கு இருக்கும். இவங்க எப்பயுமே சோசியலாகவே லைஃப்பை ரன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க. பர்சனலாக முயற்சி செய்யும்போது தோத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களாவே மனசை மாற்றிடுறது, ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். தானம் செய்யணுன்ற ஆர்வம். இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க, அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன குழந்தை பிச்சை எடுக்குது, 50 பேர் இருப்பான், எவனே இழுக்காது. ஒரே ஒருத்தனை மட்டும் சட்டையை பிடிச்சி அண்ணன் அண்ணன் சொல்லி இழுத்துட்டே போவாங்க. அவன் ஜாதத்தில் சனி வலுத்துருக்கும். அவங்கள்ட்ட தான் பிச்சை கூட கேட்பாங்க. இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட ஒருத்தர் பிச்சை கேட்கறது கூட உங்களுக்கு கொடுப்பனம் இருக்கணுங்கிறார் இல்லைங்களா. அப்போ அவனுக்கு அமைப்பு இருந்தால் தானே கேட்பான். அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் சனி வலுத்தவங்களுக்கு இருக்கும். இவங்க சதா அடுத்தவங்களுக்காக உழைக்கிறவங்க, அடுத்தவங்களுடைய பெருமையை, தொழில் ரீதியான பெருமை. இவன் பாரு, இவன்கிட்ட கொடுத்தோம்னா அந்த வேலையை கொடுத்தோம்னா அப்படியே பண்ணி கொடுப்பாயா அப்படின்றப்ப இவங்களுக்கு ஒரு பெருமை அதுக்குள்ள. இந்த மாதிரி ஒரு ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடிய கேஸ் இந்த சனி வளர்த்தது. இது இன்னுமே நிறைய இருக்குங்க. ஏன்னா பேச பேச அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னா சனி என்பது தன்னுடைய திறமையை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடைய வாழ்க்கையை ஓட்டும். நிறைய நேரத்தில் அது நடக்காது. அதுதான் சனியினுடைய பிரச்சனை.
சூப்பர் சார். ஸோ வந்து அதான் ரொம்ப டெரராக நினச்ச ஒரு விஷயம் நீங்கள் பேசும்போது கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக இருக்குது. ஸோ இப்போ இது கனெக்டடாகவே பார்த்தீங்கன்னா சார், இப்போ சனி, ராகு, கேது இதெல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்லேயே வச்சுருப்போம். சுக்ரன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் ரேஞ்சில் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் அது இந்த அதாவது வந்துங்க, இதை பேசிக்காக லக்கண சுபர்கள், பாவ சுபர்கள், பாவ அசுபர்கள் அல்லது இயற்கை சுபர்கள், இயற்கை அசுபர்கள்னு சொல்லி கிரகங்களை வந்து பிரிக்கிறாங்க. பிரித்து இவங்களாம் நல்லது செய்கிறவங்க, இவங்களாம் கெட்டது செய்கிறவங்கன்னு பாட்டாக பிரிக்கிறாங்க. இதுக்குள்ளே 2 டீம் இருக்குது. சுக்கிர டீம், குரு டீம். இதை குருன்ற பேரே இல்லை ஜாதகத்தில், வியாழன் தான் அது பேர். சரிங்களா? சுக்கிரன் இது பேர். இதை வந்து அசுர குரு, இது தேவகுருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டும் தலைமையானது. அப்போ இந்த டீமில் ஒரு கிரகங்கள், இந்த டீமில் ஒரு கிரகங்கள் இருக்குது. இந்த டீமில் நல்லவங்களும் இருக்காங்க, இந்த டீமில் கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த கெட்டவங்க நல்லவங்கன்றதை எதற்காக பிரிக்கிறாங்கன்னா, அவங்க கெட்டவங்க நல்லவங்க கிடையாது. நம்ம ஒரு வார்த்தை பேசும் பொழுது நான் எல்லாத்தையும் கலந்து பேசுகிறப்ப எனக்கு ஒரு இதெல்லாம் ஒரு குறியீடுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த குறியீடுகள் கம்பைன்ட் ஆகும் பொழுது ஒரு 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 நல்ல ஒரு கெமிக்கல் இருக்குது, ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அதை இன்னொரு வேதிப்பொருளோட போகிறப்ப புகை வருது. அதையே இன்னொரு வேதிப்பொருளோட போகிறப்ப நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொருள் வருது இல்லைங்களா? அப்போ அதை கெட்டதுன்னு சொல்கிறதா நன்மைன்னு சொல்கிறதானா அது இடத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ நாங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு நல்லதோ கெட்டதோ சொல்லணும் இல்லைங்களா? அப்போ எது வந்தால் நல்லது, எது வந்தால் கெட்டதுன்றதான நாங்கள் பேசுறதுக்காக இதனுடைய அந்த மீனிங்களை புரிச்சு வச்சிருக்கோமே தவிர, இது புரியாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பார்க்குறப்ப அப்போ நெருப்பு கெட்டதா நல்லதான்னு பார்த்தா ஹோட்டல் வைக்கிறவன்ட்ட கேட்டால் அது அவனுக்கு அதான் வாழ்க்கை, அவனுக்கு அதான் கடவுள் இல்லைங்களா? அதே இது வந்து ஒரு தீயில் மாட்டிக்கிச்சு ஒரு குப்பம், எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப அவனுக்கு நெருப்பு வந்து ஏமன் இல்லைங்களா? அப்போ இதை நெருப்பு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இங்கே மேட்டர் கிடையாது. ஆனால் பார்வை அந்த இடம் தான், அது அவங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. அப்போ கிரகங்களில் நல்ல கிரகங்கள் அப்படின்னு எடுக்கிறதா இருந்தால் சனி தான். ஒரு தீமையான கிரகம், எக்ஸ்ட்ரீம் தீமை அப்படின்னா குரு தான். ஆனால் குருவை வந்து ஜோசிக்காரங்க முழு சுபர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பெரும்பாலும் வந்து கான்சியஸான விஷயங்களை செய்கிறதுனால அது தெரியல. இவங்க சொசைட்டியான விஷயங்கள், இது வந்து நீதிமான்னு சொல்கிறாங்க சனியை. யாரெல்லாம் நீதி கொடுத்தாங்களோ அவங்கள யாருக்கும் பிடிக்காது இல்லையா? அதனால அதை சொல்கிறாங்க. இந்த மேக்சிமம் வந்து நல்லது விஷயங்கள் பண்ணுறது சனி, கெட்ட விஷயங்களை மேக்சிமம் பண்ணுறது குரு. இந்த ராகுவும் கேதுவும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுது. யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறோமோ, இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுடைய மொத்தமும் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவனோட நாளைக்கு பேச மாட்டேன் இல்லைங்களா? அவன் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருப்பான் எனக்கு எதிராக. அப்போ அவனை பாதி தான் தெரிஞ்சுக்கணும். நிறைய தெரிஞ்சுக்கிட்டே என்ன ஆயிருங்க, பிரச்சனை ஆயிரும். அதனால வந்து எல்லாத்தையும் தெரிய வைக்கிறது இந்த ராகு கேது. அதனால அந்த ராகு கேது எப்பயுமே ஒருத்தனை பற்றி ஃபுல்லாக தெரிய வைக்கிறதுனால அது கெட்ட கிரகமாக பார்க்குறாங்க. அவ்வளோதானே தவிர இருக்கிறதுலையே பெரிய அசுபர் யாரை சொல்கிறாங்கன்னா சூரியனை தான் சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா பிரதிபலிக்கக்கூடிய கோணத்தை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சுக்கிரனை பார்க்கலாங்க, குருவை பார்க்கலாம், சனியை பார்க்க முடியாது வெறுவானத்தில். ஆனால் சனியும் பார்க்கலாம், சில காலங்களில் சனியை பார்க்கலாம். செவ்வாயை என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்கலாம். புதனை மட்டும் பார்க்க முடியாது. புதனை பார்க்க, அதனால தான் புதன் கிடைக்கிறது. பொண்ணு கிடைச்சாலும் பொன் கிடைத்தாலும் புதன், பொன் என்பது வெள்ளி, சுக்கிரன், புதன் என்பது கிரகம். அப்போ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றது ஏன்னா புதன் எப்பவுமே சூரியனோடய உட்காந்துக்கிட்டு இருக்கும். சூரியன் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துல மேலே வந்துடும். சூரியன் மறைகிறதுக்கு 2-3 நிமிஷத்துக்குள்ள மறைஞ்சிடும். அந்த டயத்தில் சில நாள்கள் தெரியும் வானத்தில். மீது எல்லா கிரகங்களும் எல்லா நாளும் பார்க்கலாம். இந்த குருவும் சுக்கிரனும் எப்பயுமே பார்க்கலாம். அதனால அதை வந்து முழு சுபர்னு சொல்கிறாங்க. அது பிரதிபலிக்கக்கூடிய பரப்பு அதிகம். அதனால வந்து அது ஈஸியாக தெரியும். கணக்கு எழுதுறவங்களுக்கு அது சுபர், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சனியெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப புகதள்ளி போயிடும். செவ்வாயை வந்து உச்சமான காலங்களில் கண்டுபிடிக்கலாம், நீசமான காலங்களில் கண்டுபிடிக்க முடியாது. புதனை எங்கேயுமே பிடிக்க முடியாது. புதனை என்னைக்காச்சும் ஒரு நாள், அது நாங்கள் இதே வேலையாக இருக்கிறனால பார்த்துருவோம், இதுதான் புதன் எங்களுக்கு தெரியும் வானத்தில். சில கிரகங்களை கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப இது அசுபர் சுபர்னு ஜோசியத்தில் கிடையாது. இது வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். ஓகேங்களா? அதை மக்கள் பார்க்குறப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ சனினா ஏதோ ஒரு டெரர் போல இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கேருந்து போய் ஏதாச்சும் ஒரு கோயிலில் கும்பிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி எதெல்லாம் அசிங்கமாக இருக்கோ அதெல்லாம் சனியோட இணைச்சிடுறாங்க. அப்படிலாம் இல்லை. எப்பயுமே அசிங்கமாகவே இருந்துச்சுன்னா கழுகு இல்லாட்டினா பிணங்களில் யாரும் அழிக்கிறது இல்லைங்களா? அப்போ அதை நம்ம எப்படி அசிங்கமான ஒரு பொருள்னு சொல்கிறது? எல்லாமே இருக்கணும். அப்போ எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி தூய்மைப்படுத்தக்கூடியது, சமூகத்தை துப்புரவுப்படுத்தக்கூடிய பணிகள் வந்து சனிட்டு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அசிங்கமாக பார்க்குறாங்க. அவ்வளோதானே தவிர அதில் உயர்வு தாழ்வுகள் கிடையாது. எப்படி மக்களுக்குள்ளும் ஜாதிகளுக்குள்ளும் உயர்வு தாழ்வுகளே அது மாதிரி கிரகங்களுக்கும் உயர்வு தாழ்வு கிடையாது. எங்களுடைய பார்வையில் நாங்கள் பேசுகிறப்ப சில விஷயங்கள் பேசுவோம். ஏன்னா நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம் இல்லைங்களா? கால்குலேட் பண்ணுறப்ப இப்படிலாம் இருந்தால் நான் எல்லாமே ஒன்றுனா எப்படி கால்குலேட் பண்ணுறது இல்லைங்களா? இப்போ எல்லாமே ஒன்று தான், ஜாதிகளே இல்லை. ஆனால் நான் வந்து இடஒதுக்கீடு பண்ணுறப்ப நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லையா? அது மாதிரி இதானே ஜோசிக்காரங்க பார்க்குறாங்களே தவிர இது உயர்வு தாழ்வு ஜோசிக்காரங்களுக்குள்ளேயும் கிடையாது. ஒன்றும் தெரியாத ஜோசிக்காரங்க உள்ளே வராங்க இல்லைங்களா? புதுசாக கற்றுக்கிறப்ப இதெல்லாம் கற்றுக்குவாங்க. அப்புறம் போக போக இவங்க புரிஞ்சுக்குவாங்க எல்லா கிரகங்களும் வேல்யூ தான் அப்படின்றத. இது மாதிரி யாரும்
இந்த கிரகங்களுக்கு வீக்கான அதை போய் கும்பிடு, இந்த கிரகங்கள் வீக்கான அதை போய் கும்பிடுங்கலாம் சும்மா அது அவங்களுடைய நம்பிக்கை. அப்படி கும்பிட்டாலாம் எதுவும் மாறாதுங்க. இப்போ என் ஜாதகம் இருக்குது, இந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறதுனால தப்பு இருக்குது. ஒருவேளை நான் கும்பிட்டு நைட்டெலாம் உட்காந்து கும்பிட்டுட்டு காலைல வந்து பார்க்குறப்ப கிரகம் மாறிடுச்சுன்னா ஓகே, அடுத்த நாளும் அதே தானே இருக்க போகுது. என்னுடைய பிறந்த தேதி அப்படி தானே இருக்க போகுது. அப்போ மாறாது. காலம் என்பது மாறவே மாறாது. அதனால் வந்து இந்த கிரகங்களை நாம் பார்க்குறோம், கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், அதனுடைய வேல்யூ எடுத்து சொல்கிறோம். இதுதான் ஜோசியரோட வேலை. அந்த சனி என்ற கிரகம் வந்து இதுதான். அப்போ ராகு கேதுகளுக்கும் இதுக்கு இணையான பவர் இருக்குது. மீதி எல்லாத்துக்கும் வேறு வேறு மாதிரி ஒரு லாஜிக். சூப்பர் சார். சதா சார், உங்ககிட்ட பேசும்போது ஒரு பயமாக இருக்கிற ஒரு விஷயம் கூட அது இனிமேல் யாரும் பயப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் சொல்லி முடிச்சிடுறீங்க. ஆக்சுவலி வியூவர்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எபிசோடாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப உச்சக்கட்ட பயம் சனி தான். அந்த சனிக்கான டெஃபினிஷனையும் ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ எனக்கே பகவான் வரல வாயில். ஸோ வந்து ரொம்ப அழகாக சொன்னார். அதே மாதிரி யாருமே அதுக்கு பயப்படவும் வேண்டாம் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக அவருடைய ஸ்டைலில் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ நிச்சயமாக இந்த எபிசோட் உங்களுக்கு எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.